அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 12/8/2026 புதன்கிழமை ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளாக நான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறேன். கடந்த 2 நாட்களாக நம்முடைய சேனலில் இந்த ஆடி அமாவாசைக்கான பதிவுகளில் தான் நான் தந்துட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ, எது உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கல்லுப்பை பயன்படுத்தி அவசியம் இந்த ஆடி அமாவாசையில் செய்யணும். இந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்தி நாளை நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கும். படிப்படியாக அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் நம்பிக்கையோட கடன் தீரும் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும். நம்ம சேனலில் நிறைய பேர் செய்து பயனடைந்த சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று வெற்றிலை தீபம், மற்றொன்று அந்த 369 டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன், அடுத்தது அமாவாசை உப்பு மூட்டை வழிபாடு. மற்ற அமாவாசைகளில் நீங்கள் இதை செய்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து நாளைய தினம் மாலை 6 மணிக்கு இந்த ஒரு உப்பு மூட்டையை உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடுங்க. நிறைய பேருக்கு இந்த உப்பு மூட்டை வழிபாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இல்லை சில பேர் மறந்துருப்பாங்க, சில பேர் புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க. நான் 3 கல்லுப்பு வழிபாடு சொல்ல போகிறேன். நேற்று 3 வெந்தயம், 3 இடங்களில் வெந்தயம் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது யாராவது பார்க்கலன்னா அதையும் போய் நீங்கள் பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம 3ன்னு சொன்னால் நீங்கள் அதில் ஒரு விஷயம் நாளைக்கு செய்தாலே போதுமானது. நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஜலமாணிக்கம் அப்படின்னு சொல்வோம், கடல் தங்கம் அப்படின்னு சொல்வோம், கடல் ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்வோம், நீர்ப்படிகம் அப்படின்னு சொல்வோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் இப்போ இது நம்ம உணவிலும் பயன்படுத்துகிறோம், ஆன்மீகத்திலையும் பயன்படுத்துகிறோம். இந்த உப்பு கடல் நீரில் விளையிறதுக்கு நம்ம ஏதாவது விதை போடுகிறோமா? கிடையவே கிடையாது. அதுவாக தண்ணீரில் அது உருவாகுது, தண்ணீர்லேயே அது கரைந்து போகுது. ஸோ இந்த உப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும், இந்த உப்பை நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளையும் முற்றிலும் நீக்கிடும். அந்த காலத்துலலாம் குருமார்கள் அவங்களுடைய சீடர்களுக்கு அந்த இது நெக்ஸ்ட் லெவல், அந்த குரோத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் அவங்க தலையில் கையை வச்சு சில மந்திர உபதேசங்களை, தீட்சைன்னு சொல்லுவாங்கல்ல, மந்திர உபதேசங்களை பண்ணுவாங்க. அது எப்போ அந்த குரு கிட்டேருந்து முழுமையாக சிஷ்யன் கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உப்பு லெவல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாணவர்கள் அந்த தீட்சையை முழுவதுமாக பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுற்றி போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், கோவில் பலிபீடங்களில் நம்ம உப்பு மிளகு கொட்டுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மாதிரி சீனர்கள் இதை லவணம் அப்படின்னு அழைப்பார்கள். இத்தகைய சிறப்பு பெற்ற உப்பை அமாவாசையில் நிச்சயமாக நம்ம பயன்படுத்தணும். முதல்ல நம்ம உப்பு மூட்டை வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதற்கு தேவையானது ஒரு சதுர வடிவத்திலான மஞ்சள் நிற துணி. அதில் நம்ம நல்லா ஒரு 2 கைப்பிடி கல்லுப்பு கூட நம்ம வச்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை செய்ய போகிறீங்கன்னா மஞ்சள் நிற துணி வாங்கிக்கோங்க, கல்லுப்பு எடுத்துக்கோங்க, அதை 2 கைப்பிடி வச்சுக்கோங்க. இது கூடவே நாம் வைக்க வேண்டிய சில பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணயமோ ரூபாய் நோட்டோ நீங்கள் வைக்கலாம். நான் 2 ரூபாய் நாணயம் வச்சுருக்கிறேன். அது கூட வசம்பை நம்ம எந்த பொருள் கூட வைத்தாலும் அந்த பொருளை அது பல மடங்கு வசியம் செய்யும். அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை இந்த கல்லுப்பு அகற்றிவிடும். இது கூடவே நீங்கள் வைக்க வேண்டிய மற்ற பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கம், ஒரு வெள்ளி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு பிரியாணி இலையில் பணம் நகை சேர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க, எழுதி இதில் வச்சிடுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலோகம்லாம் நம்ம உப்போட நேரடியாக வைக்கும் பொழுது இது அரிச்சிடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது.
இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் தான் இந்த வெள்ளி தங்கமோ அல்லது இந்த சில்லறை நாணயங்களையோ வைக்கணும். இன்கேஸ் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உப்புலேருந்து தண்ணியாக அந்த மூட்டையிலேருந்து வருது அப்படின்னா நீங்கள் உப்பையும் ஒரு கவரில் போட்டு வைக்கலாம். சரிங்களா? இது மாதம் அமாவாசை தினத்தன்று இந்த மூட்டையை நீங்கள் நிலைவாசல்னால் உள்பகுதி வெளிப்பகுதின்னு இருக்குது இல்லையா, வெளியில் மற்றவர்கள் கண் பார்வையில் படுற மாதிரி இதை நீங்கள் கட்டணும். மூட்டை மாதிரி செஞ்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்லாம் வேண்டிக்கோங்க. இதுவும் வந்து மாலை 6 மணி போல தான் செய்யணும். நாளைக்கு மாலை 6 மணிக்கு இதற்கு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு உங்கள் நிலைவாசலில் நீங்கள் கட்டுங்க. இதை செஞ்ச நிறைய பேருக்கு கை மேல் பலன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. நிறைய பேருக்கு கடனில் இருந்த அடமானத்தில் இருந்த நகை வீடு தேடி வந்திருக்குது, கடன் கம்மியாக இருக்குது. அதே போல் இன்னும் சொல்லணுன்னா கணவர் நிறைய பேர் தங்களுடைய மனைவிக்கு கை செலவுக்கெல்லாம் காசு தர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்குது. ஸோ இதை ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு வருடத்திற்கு நீங்கள் அதை செய்யுங்க. அப்போ தான் இது செஞ்சதுனால தான் இது நடந்தது அப்படின்னு நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் அவசியம் நாளைக்கு செய்யுங்கங்க. இரண்டாவது முக்கியமான உப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாளைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு, இதற்கு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் வீட்டோட 5 இடங்களில் நான் வந்து டெமோக்காக அப்படியே இந்த துணி மேலே வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேப்பர் கப்போ அல்லது பிளாஸ்டிக் கப்போ அல்லது சின்ன அகல் ஏதாவது இருந்ததுன்னா கூட இவ்வளோ உப்பு நீங்கள் எடுத்தாலே போதுமானது. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு அகல்லையும், அல்லது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பரில், பட் ஓப்பனில் இருக்கணும், மூடி வச்சிடாதீங்க. உங்கள் நிலைவாசலில் 1, உங்கள் ஹாலில் 1, கிச்சனில் 1, பெட்ரூமில் 1, பாத்ரூமில் 1. இப்போ பெட்ரூம் 2 இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இடத்துல வைங்க, பாத்ரூம் 2 இருந்துச்சுன்னா 2 இடத்துல வைங்க. அது மாதிரி தனித்தனியாக இருக்குது, டாய்லெட்டு தனியாக இருக்குது, பாத்ரூம் தனியாக இருக்குதுன்னா அந்த 2 இடத்துலையும் தனித்தனியாக வைக்கணும். நாளைக்கு இரவு அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில், வியாழக்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உப்பெல்லாம் எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. செடிகள்கிட்ட தண்ணீரில் கரைச்சி செடிக்கு போடாதீங்க. கிச்சன் சிங்க்லேயோ பாத்ரூம் வாஷ் பேசின்லேயோ நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப எளிமையான விஷயம். அமாவாசைனா நம்ம கண் திருஷ்டி கழிக்கிறதுக்கு சுற்றி போடுவோம். நிறைய பேர் பூசணிக்காய் உடைப்பாங்க, தேங்காய் உடைப்பாங்க, லெமன் உடைப்பாங்க. நாளைக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போனீங்கனாலே அந்த 12-1 மணி வாக்கில் எங்கே பார்த்தாலும் பூசணிக்காயெலாம் உடஞ்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் மஞ்சள் குங்குமம்லாம் உள்ளார தடவி, அதெல்லாம் உடச்சி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து போடுறது நல்லது. ஏன்னா நிறைய வண்டியில் போகிறவங்களுக்கு அது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை மாதிரி நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் மிதிக்காதீங்க. ஏன்னா அது நமக்கு பல வகையில் தீமைகளை தரும். ஸோ மிதிக்காமல் பார்த்து நடந்து போங்க. அதை மாதிரி குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள். அதை வந்து காலால் தட்டி விட்டு விளையாடிக்கிட்டே அதை வந்து பண்ணுறது, அதுவும் வந்து ரொம்ப தவறானது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி போடுறதுக்கு ரொம்ப எளிய மெத்தட் இந்த கல்லுப்பு தான். ஜஸ்ட்டு உங்கள் இடது கையில் கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ அமர வைத்து அவங்கள நம்ம சுற்றி போடலாம் இந்த கல்லுப்பை. அப்படியே போய் நீங்கள் அந்த உப்பை வாஷ் பண்ணுறதுனாலும் டிஸ்போஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம். அல்லது ஒரு சொம்பில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இந்த பதிவில் 3 முக்கியமான கல்லுப்பு வழிபாடுகள் பார்த்துருக்குறோம். நீங்கள் 3மே செய்கிறதுனா செய்யலாம், அல்லது ஏதாவது ஒன்று செய்வதனாலும் செய்யலாம். எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கடன் தீரும் அப்படின்னு எழுதுங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.